கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் ஏசப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்கிற தேவ செய்தி எங்கள் உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரியும்படி, உம்முடைய அழைப்புக்கு நேராக நாங்கள் நடக்கும்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே மிகப்பெரிய சத்தியத்தை, வெளிப்பாடை இந்த நாளை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை தியானிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பாக்கியவான்கள் எனப்படுவார்களாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன சத்தியத்தை? மிகப்பெரிய சத்தியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது எப்பவுமே சமையலேருந்து தான் வருவேன். பெண்களாக இருக்கிறதால எப்பவுமே சமையல் அறை தான் நமக்கு எல்லாமே. வீட்டில் எவ்வளோ அறைகள் இருந்தாலும் நம்ம இருக்கிற ஒரே அறை சமையல் அறை தான். கரெக்டுங்களா? சமையலேருந்து வருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய சாப்பாடு பண்ணாலும் பழுதும் சாப்பாடு தான், பிரியாணியும் சாப்பாடு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற வார்த்தை மிகப்பெரிய ஒரு உணவு. சரிங்களா? கேட்கலாம். நம்முடைய ஆத்துமா புஷ்டியாக போகிற உணவு. நான் உணவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டா நம்ம சரீரம் வளரும். கரெக்டுங்களா? புஷ்டியாகும், சரீரம் நல்லாயிருக்கும். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் நேரத்துக்கு சாப்பிட்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பலவீனமும் வராது. நேரம் தவறி தவறி சாப்பிட்றவங்களுக்கு தான் பலவீனம். கரெக்டுங்களா? 2 இட்லியாக இருந்தாலும், வயசானவங்களாக இருக்கிறதால சொல்கிறேன், 2 இட்லியாக இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்றணும். அது 8 மணியா நேரத்துக்கு சாப்பிட்றணும். ஓகேங்களா? அப்போது நமக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குல்ல, அந்த ஆத்துமாவுக்கு உணவு எது? சரீரத்துக்கு உணவு ஆகாரம். உள்ள இருக்கிற ஆத்துமாவுக்கு உணவு வேணும்ல, அந்த உணவு தான் வேதத்தில் இருக்கிற வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்ம கர்த்தருடைய வார்த்தை சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆத்துமா என்ன ஆகுமா? புஷ்டி ஆகுமா? என்ன பிரச்சனையிலையும் நம்ம கீழே விழவே மாட்டோம். அப்படியே ஸ்டெடியாக என்ன பண்ண முடியும்? நிற்க முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த சத்தியத்தை நம்ம தியானம் பண்ணுவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலேருந்து படிக்கிறேன். ஏசப்பா கிட்ட அவங்க சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். புரியுதுங்களா? நான் இப்போ பைபிள் படித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறாரு? உம்முடைய வருகை. நம்ம சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி எல்லா கிறிஸ்துவர்களும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏசப்பாவுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு வேற சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னடா எங்கே பார்த்தாலும் பூகம்பம் வருது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, என்னென்னவோ காரியம் நடக்குது, ஒன்றுமே புரியலையே, உலகம் வேற அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, ஏசப்பா வேற வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்க. சீஷர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, உலகத்துக்கு முடிவு என்னது? உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க. அப்போ 4ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்றாரு? ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து சொல்றாரு. ஏனெனில் 5ஆம் வசனம், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்ன சொல்ல போகிறாங்களா? நான் தான் கிறிஸ்து அப்படின்னு நிறைய லேடிஸு ஜென்ஸுங்க என்ன பண்ணுவாங்களாம்? எழும்புவாங்களாம். இப்போ எழும்புறாங்களா இல்லையான்னு கேட்டால் எழும்பி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்பளைங்க எழுந்து என்ன பண்ணுறாங்களா? நான் தான் இயேசு. என்ன சொல்கிறாங்களா? நான் தான் இயேசு, நான் தான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சா?
நடந்துச்சா இல்லையா? நான் உங்களுக்கு நீங்கள் அடுத்த வாட்டி சபைக்கு வரும்போது நான் போட்டே காமிக்கிறேன். உண்மையாக நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து உங்களுக்கு நான் போட்டே காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்து 6ஆம் வசனம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யுத்தங்களை குறித்து கேள்விப்படுறீங்களா இல்லையா? யுக்ரைன் ரஷ்யா போர் எப்போது நடந்துக்குது? 1 வருஷம் மேலே நடந்துனே தான் இருக்குது. அப்போ நீங்கள் யுத்தங்களை குறித்து கேள்விப்படுறீங்க. இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் போருன்றாங்க, ஈரானு பாலஸ்தீனம் காசா போருன்றாங்க, கேள்விப்படுறோமா இல்லையா? யுத்தங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, முடிவு உடனே வராது. என்ன வராது? சரி, இவ்வளோ யுத்தம் நடக்குதே, உலகம் அழிஞ்சு போச்சா? இல்லை, அதான் சொல்கிறேன், முடிவு உடனே வராது. 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். கேள்விப்படுறீங்களா இல்லையா? ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? ஜனங்களே எழும்புறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? ஏன் ஒரு ஜனத்துக்கு விரோதமாக ஒரு ஜனம் எழும்புது? சொல்லுங்க பார்க்கலாம். கீழ் ஜாதி மேல் ஜாதி, இப்போ அதிகமாக அந்த பிரச்சனை வருதுங்களா இல்லையா? கீழ் ஜாதி சொல்லி என்ன பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டுறாங்க. எங்கேயோ நம்ம இப்போ பட்டணத்துலேயே நடந்துருக்கு இல்லையா? கீழ் ஜாதி சொல்லி என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணிடுறாங்க. கீழ் ஜாதி தண்ணி குடிக்கக்கூடாதுன்றாங்க. இதா கொலை பண்ணுறது ஊரில் ஒரு குளம், அது எல்லாரும் தண்ணி குடிக்கலாம், எல்லாரும் துணி துவைக்கலாம், கரெக்டுங்களா? ஆனால் என்ன சொல்கிறாங்க? நீ கீழ் ஜாதி பையன், நீ எப்படா தண்ணி குடிக்கலான்னு ஸ்கூல் படிக்கிற பையனை அடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஒரு பையன் வந்து ஸ்கூல் போகிற பையன் தண்ணி தாகமாக இருக்குன்னு ஒரு குளத்துல தண்ணி குடிச்சிருக்கிறான். நீ கீழ் ஜாதி பையன் எப்படி தண்ணி குடிக்கலாம்? அப்போ ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்புதா? ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புதுங்களா? கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் பஞ்சங்கள், இப்போ நீ காசாவில் எவ்வளோ பஞ்சம், ஆப்பிரிக்காவில் எவ்வளோ பஞ்சங்கள் கேள்விப்படுறீங்களா? கொள்ளை நோய் கேள்விப்பட்டோமா இல்லையா? கொரோனா மாதிரியான நோய் நம்ம தேசத்தை விட்டு போயிடுச்சு. இன்னும் அநேக தேசத்தில் அப்படியே தான் இருக்குது கொரோனா. கொள்ளை நோய்கள், அப்புறம் பூமி அதிர்ச்சி கேள்விப்படுறோமா இல்லையா? போன வாரத்தில் கூட எங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு? ரஷ்யாவில். பூமி அதிர்ச்சி கண்டினியூவாக ஏற்பட்டுதான் இருக்குது. ஏதாவது இடத்துல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாச்சா இல்லையா? ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் என்ன பண்ணுறாரு? சொல்லிட்டாரு, நான் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அடையாளம், பூமி வந்து அழிய போகிறதுக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது எப்படி வேதனைனா, ஒரு பிரசவம் பார்க்குற ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு ஒரு வேதனை வரும் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, கரெக்டுங்களா? ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்துடும். சும்மாவே பிறந்துருமா? அந்த குழந்தை போனோடனே டக்குன்னு பிறந்துருமா? இல்லை, வேதனை வந்ததுன்னா குழந்தை பிறக்குது. அப்போ ஸ்டார்டிங் இடுப்பொலி ஸ்டார்ட் ஆகும்போதே இவங்களுக்கு வேதனை வந்துருச்சு, குழந்தை பிரசவ வேதனை வந்துருச்சு சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கிற மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு அர்த்தம். இப்போ பிரசவ வேதனை வந்த ஒரு பொம்பளைக்கு குழந்தை பிறக்காம இருக்குமா? கண்டிப்பாக பிறந்தே ஆகணும். அப்படி பிறக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த அம்மா இறந்துருவாங்க, கரெக்டுங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க? டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணியாவது வெளில எடுப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நடந்திருக்கு. அப்போது வேதனைகளின் ஆரம்பம் உலகத்துக்கு இதெல்லாம் என்னது? வேதனையின் ஆரம்பம்னா அப்போ கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், உலகம் அழியும். அதுதான் ஆண்டவர் சொல்ல போகிறாரு. ஏசப்பா வருவார். எப்படி வருவார்? குழந்தையெல்லாம் வரமாட்டாரு. நான் எப்படி சொல்கிறேன் பாருங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். கொலை நடக்குதா இல்லையா? இன்னைக்கு எவ்வளோ உத்தரகாண்ட் வட மாநிலங்களில் எவ்வளோ தேவ பிள்ளைகளை உதைக்கிறாங்க. எதுக்காக உதைக்கிறாங்க? அவர் நாமத்தை நீ சொல்லாத, இயேசுவின் நாமத்தை சொல்லாத சொல்லி சபையை உடைக்கிறாங்க, போதகர்களை அடிக்கிறாங்க, செய்கிறாங்களா இல்லையா? நம்ம கேள்விப்படுறோம், கரெக்டுங்களா? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நடக்குதா இல்லையா? நடக்குது.
அப்பொழுது அநேகர் இடர்தல் அடைந்து ஒருவருக்கொருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஐயோ நாங்கள் கிறிஸ்டின் இல்லைங்க, அதான் இவங்க தான் கிறிஸ்டின், இவங்களை பிடிச்சிட்டு போங்க, எங்களை புஷின்னு போவாதீங்க சொல்கிறாங்களா இல்லையா? ஏன்னா இப்போ ஒருத்தர் ஜெயிலில் போடுறாங்கன்னா போயிடுவாங்களா? இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இவங்க தான் அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு சர்ச்சு என்ற பேரில் எவ்வளோ பேர் வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? விதவைகளுக்கு விரோதமாக ஒரு பொண்ணு தனியாக சர்ச்சுக்கு போச்சுன்னா என்ன சொல்கிறாங்களாம்? ஜபம் பண்ணுறோம் என்ற பேரில் என்ன பண்ணுறாங்களாம்? பாலியல் இது கொடுக்குறாங்களாம். எங்கே? சபையில். அப்போ கள்ள தீர்க்கதரிசிங்க தானே அவங்க. ஏன் அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க? நம்ம கஷ்டமாறோன்னு சர்ச்சுக்கு போகிறாங்க. எல்லா சர்ச்சும் சொல்லலை, ஒரு சில சபைகள் கள்ள தீர்க்கதரிசிகள், அதாவது சொல்லுவாங்களே ஆடு தோல் போத்திய ஒரு ஓநாயாக தான் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதுக்குன்னு கிறிஸ்துவ மதம் தான் தப்புன்னு சொல்ல வரல, எல்லா மதத்துலேயும் கள்ளர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. கரெக்டுங்களா? அதுக்குன்னு நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல, நல்லவங்களும் இருக்கிறாங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்க தானே செய்யுது. அதுதான் பார்த்தீங்கன்னா அநேகரை வஞ்சிப்பார்கள் எழுதியிருக்கு. நம்ம ஆளுங்க பார்த்தோன்னா இங்கே யாரும் வரமாட்றாங்க. கரெக்டுங்களா? இதே அங்கே பாருங்க, ஒரு மிராக்கள் நடக்குதுன்னு சொல்லுங்களேன், எல்லாம் தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்கன்னு சொல்லுங்களேன், எல்லாரும் போயிடுவாங்க கூட்டமாக. கரெக்டுங்களா? விழுறதா விஷயம், எழுந்து வாழ்க்கை நடத்துறது தானே விஷயம். சரி, யூடியூப்லாம் பாருங்களேன், அப்படியே கை வைப்பாங்களாம், உருளுவாங்க, அப்படியே பிறந்துவாங்க. அப்படி இங்கே யாரும் உருண்டது பிறண்டதுலாம் கிடையாது. கரெக்டுங்களா? அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரியான வித்தை. எதுக்கு? அப்போ தான் கூட்டம் வரும். நம்ம ஆளுங்களும் என்ன சொல்கிறது, அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. அப்படியே சுற்றணும், அப்படியே உருளணும். ஏன்? வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாதா? உருண்டா உன் வீட்டில் 1 கிலோ அரிசி வந்துடுமா? சரி, சர்ச்சில் நல்லா உருண்டுட்டு போகிற, யாராவது ஒரு மூட்டை அரிசியை கொடுக்க போகிறாங்களா என்ன? நம்ம வேலை செஞ்சாதான். அதான் கர்த்தருடைய கிருபையும் நமக்கு வேணும். உருள்றதோ பிறல்றதோ விஷயம் கிடையாது. அதான் அநேகரை வஞ்சிக்கிறாங்க, அதை தான் சொல்ல வராரு. அக்கிரமம் 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதி ஆவதால் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். இது நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டாக நான் படிப்பேன், பைபிளை பல தடவை நான் படிச்சிருக்கிறேன். படிக்கும்போது அன்பு தணிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அன்பு எப்படி தனியும்? புருஷன் மேலே வச்ச அன்பு தனியுமா? இல்லை புருஷன் பொண்டாட்டி மேலே வச்ச அன்பு தனியுமா? இல்லை பிள்ளைங்க மேலே நம்ம வச்ச அன்பு தனியுமா? அப்படி நான் யோசிப்பேனா புரியவே புரியாது எனக்கு. ஆனால் இப்போ நல்லா புரியுது. என்னென்னா, கர்நாடகாவில் நேற்று செய்தி கேட்டேன். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ஸுக்கு வந்து பைக் வேணும்னு ஆசைப்பட்டானா, அவங்க பொண்டாட்டி ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்டுச்சான். என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை பிறந்து 1 மாதம் தான் ஆச்சான், நல்லா அழகாக இருக்கான் குழந்தைய. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்து கிராமத்தில் விற்றுட்டு 1 லட்சம், அந்த குழந்தைக்கு எவ்வளோ? 1 லட்சம். போய் புருஷன் பைக் வாங்கிக்கிறான்னா, பொண்டாட்டி என்ன பண்ணிச்சான்? ஃபோனை வாங்கிச்சான். அப்போது அன்பு தணிஞ்சு போச்சா இல்லையா? பிறந்த குழந்தையே 1 மாத குழந்தையே எடுத்துன்னு போயிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிதுன்னா அன்பு எங்கே இருக்குது? அவ்வளோதான். அந்த வார்த்தைக்கு, அந்த சம்பவத்தில் தான் இந்த வார்த்தை கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இன்றைக்கி பெத்த பிள்ளையே என்ன பண்ணுறான், பெற்றோரே என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களை போட்டு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிள்ளைங்களை கொல்றதும் அடிக்கிறதும். நம்மலாம் அந்த காலத்தில் ஒரு அடி அடித்தாவே நம்ம மனசுலாம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ குழந்தை அஷ்டமே. கரெக்டுங்களா இல்லையா? ஆனால் இப்போல்லாம் ஏதாவது இது பண்ணுறாங்களா? பிள்ளைங்க கூட பாருங்கள், அப்போல்லாம் வந்து அச்சா வாங்கிப்பாங்க. எங்கள் அப்பெல்லாம் அடிக்கும்போது நான் வாங்கிக்க தான் செய்வேன், போய் தூக்க மாட்டேங்கிறேன் சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, டீச்சருங்க அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, டீச்சரே வெட்டிடுறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்போ அன்பு எங்கே இருக்குது? அன்புனாச்சு தணிஞ்சு போச்சு. அப்போ இந்த வார்த்தை அன்றைக்கி இயேசு கிறிஸ்து சொன்னது எவ்வளோ உண்மையாக இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது இல்லையா? ஒரு நம்ம வாழ்ந்த நேரத்தில் கூட நடக்கல பாருங்கள். ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் முன்னாடி கூட இவ்வளோ நீங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ தான் இது மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் பாருங்களேன், கர்த்தர் சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நான் ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் கிறிஸ்டினுங்க சொல்கிறோமா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டேங்க, நான் கிறிஸ்டினுங்க சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ காரியம் நடந்துன்னு இருக்குது, இதன் மத்தியில் நீ என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். என் வார்த்தையில் என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, ரட்சிக்கப்படுவ. அப்புறம் 14ஆம் வசனம் சொல்கிறாரு,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இது என்ன சுவிசேஷமா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அதாவது இந்த மாதிரி கர்த்தர் வரப்போறாரு. இந்த இப்போ நம்ம வந்து நீங்கள் பைபிள் அறிந்திருக்கிறீங்க, கர்த்தரை அறிந்திருக்கீங்க, சபைக்கு வந்திருக்கிறீங்க, வார்த்தையை கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. ஓ, இதெல்லாம் கர்த்தர் வரப்போகிறதுக்கு அடையாளம் தெளிவாகுது. இப்போது வேறு யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சர்ச்சுக்கே வந்ததில்லை, வீட்டில் உட்காந்துருக்குது, செய்தி பார்த்துட்டே இருக்குது, பூகம்பமாக வருது, நிலநடுக்கமாக வருது, எதுக்கு வருது தெரியலையே, யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? அப்போ அந்த அம்மாவுக்கு போய் சொல்கிறது யாரு? நம்ம தான் சொல்லணும். அதுதான் சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள, எங்கே தான் சொல்கிறாரு, பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது என்ன வருமா? முடிவு வரும் அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், கைப்பிரதியாக போட்டு என்ன பண்ணுறோம், இந்த இப்போ இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது என்ன பண்ணுறோம், கைப்பிரதியாக போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 ஏசப்பா என்கிட்ட சொல்கிறாரு, இந்த கைப்பிரதியை போடுன்னாரு. சரி, நானும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு 4000 கைப்பிரதி போட்டேன். 4000 கைப்பிரதி போட்டு எல்லா இடத்துலையுமே கொடுத்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரோம் ரயில்வே ஸ்டேஷனு இதுன்னு அம்பத்தூர் ஆவடி அந்த சைடு ஃபுல்லாகவே எங்கெல்லாம் ஆர்டர் சொல்கிறாரோ எல்லா இடத்துலையுமே கொடுத்தோம். கரெக்டாக எத்தனை கைப்பிரதி மீந்துருக்கு? 2 கைப்பிரதி தான் மீந்துச்சு. 2021 2 கைப்பிரதி தான் மீந்துது. ஒரு முடிவு வந்தது. என்ன முடிவு தெரியுங்களா? கொள்ளை நோய். யாருமே வெளியில் வரல. கரெக்டுங்களா இல்லையா? அப்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கும். என்ன கேள்வினா, ஏன் கொள்ளை நோய் வந்துச்சு, ஏன் கொள்ளை நோய் வந்துச்சு? அவங்களுக்கெல்லாம் பதிலாக இந்த கைப்பிரதி இருந்தது. கர்த்தருடைய வருகையின் அடையாளம் இதெல்லாம். நம்ம மனம் திரும்பணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக செயலை செய்கிறாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் சொல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்லலை, எல்லா ஜனங்களுமே கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? போன வாரத்தில் மட்டும் ஒரு 4 பேர் என்கிட்ட அழுதாங்க. 4 பேர் இந்த விஷயத்துக்காக அழுதாங்க. புருஷன் வந்து என்ன பண்ணுறாரு, துரோகம் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு மனைவி வந்து குடிக்கிறாருன்னா தாங்கிப்பாங்க. குடிக்கிறாரு, சரி மனம் திரும்புவார். ஒரு பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணுறாருன்னா அவங்களால தாங்க முடியுமா? படுத்தாலும் தூக்கம் வராது, சாப்பிட்டாலும் சாப்பாடு பிடிக்காது. அப்போ அவங்களுடைய வேதனை எப்படி இருக்குது? அப்போ அவங்களுடைய அந்த புருஷனுடைய அன்பு எப்படி இருக்குது? கரெக்டுங்களா? அப்போ அந்த 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அழறாங்க. அதுவும் கண்டினியூவாக வந்தது எனக்கு ஃபோனு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுறேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரரும் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இது போல் கள்ள தொடர்பு எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டில் கூட இல்லையா, காஞ்சிபுரம் திருவள்ளூரில் தான் அதிகமாக இருக்கான். எங்கே இருக்கான்? உலகத்திலேயே காஞ்சிபுரம், திருவள்ளூர், வட மாநிலத்தில் இந்திக்காரங்களாக இருக்காங்களா அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கான் கள்ள தொடர்பு. அப்போ எப்படி மனம் திரும்பாலனா எப்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அழிக்க தானே செய்வார். கரெக்டுங்களா இல்லையா? இப்போது ஒரு வயல்வெளியில் ஃபுல்லாக நெல் விளைஞ்சிருக்குங்க. எஜமான் என்ன பண்ணுவான்? அறுவடை செஞ்சு தானே ஆகணும். அப்படியே விட்டா என்ன ஆகுறது? கரெக்டுங்களா? மழையில் அடிச்சின்னு தான் போவோம். அதனால அவன் எப்படி அறுவடை பண்ணுவான்? நல்ல பதரை தூக்கி, நல்ல நெல்லை தூக்கி களஞ்சியத்தில் சேர்ப்பான். தேவையில்லாததெல்லாம் பண்ணுவான், எரிச்சு தானே போடுவாங்க. இடத்த அடைச்சின்னு இருந்தால் சும்மா இருப்பாங்களா? அப்போது உலகத்தில் ஜனங்க மனம் திரும்பலைன்னா என்ன ஆகும்? கரெக்டுங்களா? படிக்கிறேன் பாருங்களேன். 15 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இருங்காதிருக்க கடவன். அதாவது புரியுதுங்களா? அதாவது இவர் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அவரும் இந்த வருகை குறித்தான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறார். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு ஓட முடியாதுன்றாரு.
புரியுதுங்களா? இப்போ எழுதிய இடத்துல நாடகம் வந்துச்சு இல்லை? இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே சினிமா நடிகர்கள் தான் இருப்பாங்களாம். இந்த இங்கிலீஷ் படம் நடிக்கிறாங்கல்ல, இங்கிலீஷ் படம் நடிக்கிறவங்க தான் இருப்பாங்களாம். ஒரு இங்கிலீஷ் படமாவது ஒழுங்காக இருக்குமா? எல்லாமே அறகுறை ஆடைகளோட கூட தான் இருக்கும், ஆபாசமாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்படிப்பட்டது தான் இங்கிலீஷ் படம் அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டுங்களா? நம்ம தமிழ் சினிமா படமே வந்து அநேக நேரத்தில் பார்க்க முடியாது. ஒரு சில படங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப இச்சையாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ இங்கிலீஷ் ஆபாச படம்லாம் எப்படி இருக்கும்? அதை நடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கும்? வீடு ஃபுல்லாக பணம் தான் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே காட்டு தீயில் எரிக்கப்பட்டுச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி காட்டு தீ வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ஐயோ பணம் இருக்குதே சொல்லி ஓடி போய் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உயிருக்கு ஓடினா தப்ப என்ன பண்ணுவாங்க? ஓடி தான் போயிருப்பாங்க. கரெக்டுங்களா? அதுதான் சொல்கிறார், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அது மட்டும் இல்லாமல் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். வயலில் வேலை செய்கிறவன் என்ன பண்ணுவான்? ட்ரெஸ்ஸு ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நான் வேலை செய்வான், ஹைட்டி வச்சுட்டு தான் வேலை செய்வாங்க. பெயிண்ட் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்குன்னு பெயிண்ட் அடிக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஃபேண்ட்டு ஷர்ட்டு பெல்ட்டு போட்டுன்னு அப்போது ஒரு காரியம் நடக்குது. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க? பழைய ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு எடுப்பாங்களா? இல்லையே, ஓட தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இதை மாதிரி காரியங்கள், இப்போ நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, கர்ப்பவதியாக இருந்தால் அவங்க நிலைமை என்ன? ஐயோ தான் சொல்லணும். ஐயோ அப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு என்ன? ஐயோ தான் சொல்லணும். நடந்துதா இல்லையா? நடந்துன்னு தான் இருக்குது. காசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? பிள்ளைங்களை பார்த்து அடிச்சுக்கின்னு அழறாங்களாம். என்ன சொல்லி அழறாங்களாம்? ஐயோ உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடாத பாவிகளாக ஆகிட்டோமே. அடிச்சுன்னு அழுதாங்களா? செய்தியில் பார்த்தோமா இல்லையா? அப்போ ஐயோ தானே நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்போ இவ்வளோ வேதனைகள் நடக்குது. ஆனால் நம்ம பட்டணத்தில் பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம மீதியாக இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? நம்ம பண்ணுற ஜபத்தால் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? காக்கப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏரியாவிலேயே எத்தனையோ குடும்பத்தில் என்ன விழுந்திருக்கு? சாவு விழுது. அவங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குமா? கரெக்டுங்களா? குடும்பத்தில் ஒருத்தர் மரித்து போனால் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குமா? டிவி தான் பார்த்துன்னு இருப்பாங்க. ஆனால் யோசனை இல்லைன்னா எங்கேயோ போயின்னு இருக்கும். நம்ம மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிறோம்? எதுக்கு இந்த வாழ்க்கை? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மட்டும் ஏன் நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம தப்பி போகணும்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தப்பி போகணும், நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். இவ்வளோ காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இனியும் நம்ம பார்க்காதது போல நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருந்துகிட்டே இருந்தா அப்போ நம்மளும் தான் அதில் மாட்ட வேண்டியது இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களா தான் நம்ம மீந்து இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறதுக்காக தான் மீந்து இருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போது சொல்கிறாங்க, வயலில் பார்த்தீங்கன்னா அழகான கதிர்கள் எதுக்காக முளைச்சிருக்குது? எஜமான் எதுக்கு என்ன பண்ணுறான்? அதை எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு, நல்லதுக்கு, அந்த எஜமானுக்கு யூஸ் ஆகும்படி தான் அதை எடுத்துக்கிட்டு போகிறான். யூஸ் ஆகாது தான் அக்னியில் போகுது. இன்றைக்கி நம்ம யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி? கரெக்டுங்களா? அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதிருங்கள். உங்ககிட்ட சொல்லுவாங்களாம், நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுவாங்களாம், ஏசப்பா இங்கே தான் இருக்கிறாரு, வாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு, நாங்கள் அங்கே தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லணுமா? ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யாரு? ஜெபிக்கிறவங்களையே என்ன பண்ணுவாங்களாம்? பெரிய பெரிய மாய மந்திரம் அற்புதம்லாம் காமிச்சு என்ன பண்ணுவாங்களாம்?
அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்களாம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, முன்பதாகவே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆகையால் இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். என்ன சொல்லுவாங்களாம்? ஏசப்பா வந்துட்டாருன்னு வாங்கலாம். தயவு செஞ்சு போகாதீங்க. நான் இனி மனுஷனா வரமாட்டேன். ஏசப்பா இனி மனுஷனா ஒரு குழந்தைய போல பிறந்தெல்லாம் வரமாட்டாரு. அதனால யாராவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இப்போ மின்னலை பார்த்துருக்கீங்கல்ல, மின்னல் அப்படியே அப்படியே வெளிச்சமாக அடிக்குது. திங்கக்கிழமை கூட பயங்கர மின்னல் வந்தது. அப்படியே மேலேருந்து கீழே இருக்கும், அப்படியே மின்னல் போச்சு. அப்படி அது போல கர்த்தருடைய வருகைன்னா இருக்குமா? மின்னலை போல வருமா. பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். கரெக்டுங்களா இல்லையா? பிணம் இருக்கிற இடத்துல கழுகுலாம் வரதா செய்யும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படம், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். பிள்ளைங்க ஒரு தடவை வந்து பார்த்து சொன்னாங்க, கனவு தரிசனம் பார்த்து சொன்னாங்க, அம்மா நாங்கள் மேலே விளையாடின்னு இருக்கிறோம்மா, அப்போ வானத்துலேருந்து எதோ டொம்முன்னு விழுது, நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாமே கத்துறாங்கம்மா. அதை மாதிரி நான் ஒரு கனவு பார்த்தேன். நான் கேட்டேன், அப்போ நான் என்னடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். நீ ஃபோனில் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கிறம்மா. இதை நான் பார்த்தம்மா, தரிசனமாக பார்த்தம்மான்னு சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், அந்த வார்த்தை தான் உண்மை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் என்ன பண்ணுறாரு? சீக்கிரமாக வரப்போகிறாரு. இது எல்லாமே நடக்க போகுது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நாங்களும் துன்மார்க்கரோடு வாரின்னு போயிடுவோம்மா, நாங்கள் எந்த தப்புமே பண்ணலையே, நாங்கள் உண்மையாக தானே இருக்கிறோம், கர்த்தரை நம்புகிறோம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், அப்போ நாங்களும் அவர் துன்மார்க்கரோடு வாரிக்கொள்ளப்படுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏசப்போடைய ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்குது. ரகசிய வருகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். மற்றபடி நம்ம வீடு, காரு, நம்முடைய பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கும்? இந்த பூமியிலேயே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த வயல்வெளியின் எஜமான் எப்படி அழகாக கதிரெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கிறாரோ, நம்மளையும் என்ன பண்ணுவாங்களாம்? சேர்த்து வைப்பாராம். நமக்குன்னு ஒரு இடத்த அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதா வேதத்தில் எழுதியிருக்கு. படிச்சிடுறேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, படிச்சிடுறேன். அப்பொழுது 30, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். அவருடைய பிள்ளைங்களை என்ன பண்ணுவாரா? கூட்டி சேர்ப்பாராம். ஏன்னா அவர் பிள்ளைங்களை கூட்டி சேர்த்தாதான் பூமி மேலே அவர் அக்னியை போட முடியும், உலகம் அழியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அந்த வயல்வெளியின் எஜமான் ஃபுல்லாகவே பெட்ரோலை ஊற்றி கொளுத்த மாட்டார். முதல்ல கதிரெல்லாம் எடுத்து சேர்த்து களஞ்சியத்தில் சேர்த்து வச்சுட்டு தான் பதரை தான் என்ன பண்ணுவார்? அக்கினியில் சுட்டரிப்பார். அப்போ இப்போவே அக்கினி வந்தால் என்ன ஆகுது? அவருடைய பிள்ளைங்கள்லாம் சுத்தமாக போயிட மாட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணுறாரு? காத்துட்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், அப்போ நம்மளை இப்போவே எடுத்துன்னு போயிடலாமே. இப்போவே எடுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒரு பூத்தொட்டி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் தான், ஆனால் உண்மையான ஒரு பூச்செடியாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பூச்செடி மட்டுமா இருக்கும்? பக்கத்துலேயே புல் முளைக்குமா முளைக்காதா? பக்கத்துலேயே வேஸ்டான செடி வருமா வராதா? வரும். சரி, பக்கத்தில் இருக்கிற வேஸ்டான செடியை பிடுங்கலான்னா இந்த செடி என்ன ஆகும்? ஆட்டம் காணும். கரெக்டுங்களா? இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆக்கிரமம் செய்கிறாங்களா? செய்கிறாங்க. அவங்கள பிடுங்கினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? கரெக்டுங்களா? இப்போ வானத்தில் இப்போ கொரோனா டைமில் வெளியில் வராத அப்படின்னா அவங்களுக்கு மட்டுமா வெளியில் வராதன்னாரு? துன்மார்களுக்கு மட்டுமா வெளியில் வராதன்னாரு? நம்மளை தான் வீட்டில் கிடந்தோம். அவங்களுக்கு மட்டுமா காய்கறி இல்லைன்னாங்க, நமக்கு தான் காய்கறி இல்லைன்னாங்க.
கரெக்டுங்களா இல்லையா? அப்போது நம்ம ஒன்று பண்ணணும். ஐயோ இந்த துன்மார்க்கர்கள் வந்து போய் சேர்றது இல்லாமல் நம்மளையும் கூட்டிகிட்டு போயிட போகிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ நிலநடுக்கம் வருது, இந்த இடத்துல நிலநடுக்கம் வந்து நம்ம என்ன ஆகுது? நம்ம நிலமை நம்ம கஷ்டப்பட்டு ₹1 சேர்த்து வச்சு எல்லாம் வாங்கணும். கரெக்டுங்களா? அவங்களோட கூட நம்மளும் வாரின்னு போகணுமா என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க தான் செய்யணும். ஆண்டவரே இவங்களாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஏன்னா இவங்க மனம் திரும்பினா தான் நம்ம உயிர் தப்ப முடியும். கரெக்டுங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தான் வேதனை நாட்கள் குறைக்கப்படும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜெபிச்சு தான் ஆகணும். இதில் கூட ஒரு சுயநலம் தான் இருக்கட்டும், பரவாயில்ல, என்ன பண்ணுறது? இன்னைக்கு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? நற்கிரியை செய்கிறாங்க, துர்க்கிரியை தான் செய்கிறாங்க. எங்கே போனாலும் லஞ்சம் தான். ஒரு சில விஷயங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு போக முடியல. எல்லா போலீஸ்காரங்க சொல்லலை, ஒரு சில போலீஸ்காரங்க கிட்ட நியாயம் கிடைக்கணும்னு போனால் ஆனால் நினைப்போம், ஐயோ ₹1000 கேட்பாலும் ₹2000 கேட்பாலும் தெரியலையே, அதுக்கு நம்ம வீட்லேயே உட்காந்துடலாம் நினைப்பாரான்னு நினைக்க மாட்டுறாங்களா? எந்த இடத்துலையுமே நியாயம் கேட்க போக முடியல, எந்த இடத்துக்குமே போக முடியல. எங்கே போனாலும் லஞ்சம், எங்கே போனாலும் திருடு. பொம்பளைங்க தனியாக ஆட்டோவில் போக முடியல, ஐயோ என்ன பண்ணுவானோ. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஐயோ எதோ பண்ணிடுவாங்களோ. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? பயப்படுறோம், பயப்படாத மாதிரி காமிச்சிக்கிறோம். இது எல்லா ஜனங்களும் பயப்படாத மாதிரி காமிச்சிக்கிறாங்களே தவிர எல்லாருக்குள்ளேயும் பயம்னு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் சொன்னார், இந்த கைப்பிரதியை நீ மறுபடியும் போடுன்னு சொல்கிறாரு. இந்த கைப்பிரதியை நீ என்ன பண்ணு? மறுபடியும் போடு. எங்ககிட்ட கைப்பிரதி இருக்குது. என்ன கைப்பிரதினா, சுகமும் சமாதானம் சந்தோஷம் வேண்டுமா அப்படின்ற கைப்பிரதியை போட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். ஏன்னா சுகம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு சுகம் சமாதானம் ஒரு சந்தோஷம் வரும்னு ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். நேற்று கூட அந்த டீக்கடை சைடு, பற்ற டீக்கடை சைடெலாம் குத்தினே தான் வந்தேன். நிறைய பேர் கொடுங்கக்கான்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை படிக்கிறாங்க, சுகம் வருது, சமாதானம் வருது, செழிப்பு வருது, எல்லாம் வருது தெரியுது. ஆனால் இதை மாதிரியான காரியங்கள் நடக்க போது இப்போ நான் சொல்லி தானே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியுமா? இப்போ அவங்களோட கூட நம்ம வாரிக்கிட்டு போகக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். எதுக்காக ஜபம் பண்ணால்? அவங்க மனம் திரும்பணும், நாம் ஜபம் பண்ணணும். சரிங்களா? அவங்க மனம் திரும்பணும், நம்ம ஜபிச்சாதான். நான் ஒரு ஜபத்தை அடிக்கடிக்கு செய்யணும். ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும். நான் என்ன பண்ணணும்? அநேகரை ஆயத்தப்படுத்தணும். முதல்ல நான் ஆயத்தமானதுன்னு எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியும். இப்போ பஸ்ஸில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போங்களேன், மதுரைன்னுவான். மதுரை சொல்லி எல்லாரையும் மதுரைக்கு ஏற்றி அமிச்சா அவன் எங்கே இருப்பான்? அதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நிற்பான். அது மாதிரி பரலோகம்னு எல்லாரையும் பரலோகம் ஏற்றி அமிச்சிட்டு நம்ம மட்டும் எங்கே இருக்க போகிறோம்? இங்கே இருக்க போகிறோமா, இல்லை நம்மளும் பரலோகம் போக போகிறோமா? அது நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் நல்லா ரசிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்கலாம். இப்போ நான் 4000 கைப்பிரதி ஆர்டர் போட சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு நான் போட போகிறேன். நீங்களும் என்ன பண்ணலாம்? எடுத்துன்னு போய் கொடுத்து எல்லாரையும் ஆயத்தப்படுத்தலாம். உங்ககிட்ட கைப்பிரதியாக வாங்கினோம் மனம் திரும்பலாம். ஆனால் நம்ம மனம் திரும்பலன்னா எங்கே இருப்போம்? இங்கேயே தான் இருப்போம். நான் கொடுத்துட்டேன், நான் பரலோகம் போயிடுவேன்னா முடியாது. ஏன்னா மதுரைன்னு அவனை ஏற்றி அமுச்சிடுவேன், நீங்கள் தானே இருப்ப. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எதெல்லாம் கத்தருக்கு பிரியம் இல்லை எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடு. எதெல்லாம் கத்தருக்கு பிரியம் இல்லை அதெல்லாம் வேணாம். பொய்யா தூக்கி போடு. பொறாமையா வேணவே வேணாம். பொறாமப்பட்டுன்னா போகுது. கரெக்டுங்களா இல்லையா? அவங்க 50,000 போட்டுனுக்குறாங்க. சரி பொறாமப்பட்டுனா போது அவங்க 50,000 தூக்கிட்டு போகிறாங்களா? எத்தனையோ மதித்தவங்களை பார்த்துருக்குறோம். கலராக பெயிண்ட் போட்டு வீடு கட்டினாங்க, போகும்போது தலையில் வச்சுனா போனாங்க, ஒன்றுமே கிடையாது, விட்டு தான் போனாங்க. அப்புறம் அவங்க பொறாமையும் வேணாம். கரெக்டுங்களா? நமக்கு இருக்கிறது போதும்னு வாழ்ந்தா கத்தர் எல்லாவற்றையும் கூட கொடுக்குற தேவனாக தான் இருக்கிறாரு. கரெக்டுங்களா? நான் பொய் சொல்லலைங்க, அவர் நாம மகிமைக்காக சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் கொரோனா, ஆண்டவர் சபையை கட்ட வச்சார். பணம் இல்லை, எப்படி கட்ட வச்சார் எனக்கே தெரியல. ஒரு புயல், அப்போது காஜா புயலாக வரதா ஏதோ புயல் தெரியல. நாங்கள் வாடகை வீடு இருந்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணியில் மூடிக்கிச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதுக்குள்ளே இங்கே கூட்டின்னு வந்துட்டார். நல்ல வேலை அங்கே நான் இருந்திருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே மூடி இருக்கும். நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க,
தண்ணியில் இதோ இவ்வளோ தூரம் தண்ணியா, இவ்வளோ தூரம் தண்ணியா, தலைக்கு மேலே பொருள் வச்சுன்னு போனாங்களாம். அது எவ்வளோ ஒரு கொடுமை. எங்கே நடந்தது, யாருக்கு நடந்தது? நம்ம சொந்தக்காரங்க நடந்தது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே நடந்தது. ஆனால் நம்மளை என்ன பண்ணார்? கத்தர் காத்தார். நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி வச்சுருப்பேன். இப்போ எதுவும் வைக்கல, ஃபஸ்ட்லாம் அப்போ நீங்கள் வீடுங்கள்லாம் இருக்காது. அப்போது வெண்டைக்காய் செடி வச்சுருப்பேன். எல்லா வெண்டைக்காய் செடியும் இவ்வளோ வந்து அரை கிலோ வெண்டைக்காய் வந்துச்சு ஒரு செடியிலையும். எப்போ காலத்தில் எல்லாரும் அழுது புலம்பின்னு இருக்கிறாங்க. ஃபஸ்ட் அவங்க வீடு ஃபுல்லாக இருக்கிற பொருளெல்லாம் போயிடுச்சு, வச்சுன்னு இந்த காரெல்லாம் போயிடுச்சு, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த நேரத்தில் கத்தர் என்ன பண்ணுறாரு? எங்கள் வீட்டில் வச்ச வெண்டைக்காய் செடி, முருங்காய் செடிலாம் விளையுது. அப்போது நமக்கு இருந்த பாதுகாப்பையும் அவங்களுக்கு இருந்த காரியத்தையும் நம்ம கண் பார்க்குதா? அப்போது கத்தர் ஒரு காரியத்தை செய்யன்னு நம்ம செஞ்சோன்னா நமக்கு பாதுகாப்பு, நமக்கு ஆசீர்வாதம், நம்ம தலையின் மேலே செல்வம். நம்ம சேர்ந்துட்டு போகணும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சேர்ந்தால் நமக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அது யாருமே தடுக்க முடியாது. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தினருக்கு ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு வேண்டி நம்ம அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிரதி ஊழியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு கொடுங்க போதும். வீட்டில் ஒரு 100 கைப்பிரதி வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு கைப்பிரதி. நீங்கள் சொல்லுங்கள் காலையில், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒரு கைப்பிரதியை யாருக்காவது கொடுக்கணும், உண்மை தெரியாதவங்களுக்கு, உண்மை அறியாதவங்களுக்கு ஒருத்தருக்காவது கொடுக்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு அதை கொடுத்துருங்க. அப்படிங்க அவர் சித்தத்தை செஞ்சிடுறீங்களா? அவங்க அதை படித்து ரசிக்கப்படுறாங்களா? நமக்கு அவ்வளோதான். அவங்க ரசிக்கப்படுறாங்க, கீழே போடுறாங்க, தூக்கி போடுறாங்க, நமக்கு அதான் வேணாம். அது அவங்க கத்தருக்கு கணக்கு சொல்லணும், நம்ம கடமை செஞ்சிடணும். சரிங்களா? ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த தேவ செய்தியை தியானித்த ஒவ்வொருவரையும் என் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த தேவ செய்தியை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எனப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனல் மூட்டுகிறீர் ஆண்டவரே, அனல் மூட்டுகிறீரப்பா. அதற்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம் சுத்த கிருபை, உம் சுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த பூமியில் எத்தனையோ பேர் அழிந்து போனார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில் எங்களை வாழ வைத்து ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்து எங்களுக்கு தீர்காயுசை கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தான் ஆண்டவரே. நாங்கள் பிழைத்திருந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களுக்கு பலத்தை தாரும், சத்துவத்தை தாரும், திறமையை தாரும், ஞானத்தை தாரும். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக செய்வேன் என்றவர் அப்பா. உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலத்தை தருவீராக. உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு சத்துவத்தை பெருக செய்வீராக ராஜா. உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு தீர்காயுசை தருவீராக. எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை தருவீராக. என் பட்டண ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் மனம் திரும்புதலையும் கட்டளையிடுவீராக. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமீன்.